ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரீத்தி சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சிம்பிளான ஹெல்த்தியான பீர்க்கங்காய் துவையல் தாங்க செய்ய போகிறோம். இது நார்ச்சத்து நிறைந்திருக்குங்க. இது குடலை சுத்தம் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இந்த பீர்க்கங்காய் துவையலை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். பீர்க்கங்காய் துவையல் செய்ய பார்த்தீங்கன்னா, ஒரு பீர்க்கங்காய் எடுத்துருக்கேன். இந்த 2 முனைகளும் நம்ம கட் பண்ணிவிட்டு மேலே இந்த மாதிரி கொரன்னு இருக்கும், அதை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். தோலெல்லாம் கட் பண்ண வேண்டாம். அழுத்தி தோல் எடுக்க வேண்டாம். லைட்டாக நம்ம அந்த கொரன்றதை மட்டும் எடுத்துக்கலாம். தோலில் பார்த்திங்கன்னா நிறையவே சத்து இருக்குது. பீர்க்கங்காயை வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ நம்ம மற்ற பொருட்கள்லாம் வதக்கி எடுத்துக்கலாம். பீர்க்கங்காய் துவையலுக்கு பார்த்திங்கன்னா ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கேன். இப்போ எல்லா பொருட்களையும் வதக்கி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்தாச்சு. எண்ணெய் பார்த்திங்கன்னா சூடாகிடுச்சு. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். உளுத்தம்பருப்பு நல்லா பொன்னிறமாக செவந்து வரட்டும். செவந்து வரும்போது அதோடய வாசனை நல்லாயிருக்கும். ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி துவையலுக்கெல்லாம் கருவேப்பிலையை வதக்கிட்டு சட்னி அரைக்கும் போது அதோட சத்தெல்லாம் நமக்கு கிடைக்கும். இது கூடவே சுண்டைக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு 15 சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். 4 பல் பூண்டையும் சேர்த்துட்டு அப்படியே எண்ணெயிலே வதக்கி எடுத்துக்கலாம். துவையலுக்கு பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் சேர்த்து துவையல் அரைச்சா சட்னி ரொம்பவே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். வரமிளகா பார்த்திங்கன்னா ஒரு 5 சேர்த்துருக்கேன். பீர்க்கங்காய் துவையல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் காரமாக இருந்தால் நல்லாயிருக்கும். நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாவை கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். மீடியம் சைஸ் தக்காளி இது கூடவே ஒன்று சேர்த்துக்கிறேன். இது கூடவே கட் பண்ணி வச்சுருக்க பீர்க்கங்காயம் சேர்த்துக்கலாம். எண்ணெயிலே இதை அப்படியே வதக்கிக்கலாம். ஒரு 80% அப்படியே வதங்கி வரட்டும். தட்டை போட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பீர்க்கங்காய் பார்த்திங்கன்னா ஒரு 80% நல்லா குக்காகி வந்துடுச்சு. இதுக்கு மேலே ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியை சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லியெல்லாம் இந்த மாதிரி வதக்கிட்டு சட்னி அரைக்கும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கொத்தமல்லியை சேர்த்துட்டு ரொம்ப வதங்கணும்னு அவசியம் கிடையாதுங்க. சும்மா ஒரு நிமிஷம் அந்த அளவுக்கு இருந்தாலே போதும். ரொம்ப வதங்கிட்டால் கசப்பு வந்துடும். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு சட்னிக்கு தேவையான உப்பையும் இதோடு சேர்த்துடலாம். இது நல்லா ஆறட்டும். வதக்கி வச்ச பொருட்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஆறிடுச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து இதை நைஸாக அரைச்சி எடுத்துடுறேன். பீர்க்கங்காய் துவையலை அரைச்சிட்டு ஒரு பவுலில் சேர்த்தாச்சு. இதுக்கு ஒரு தாளிப்பு போட்டுக்கலாம். இப்படி தாளிப்பு போடும்போது இது சுவையும் பார்த்திங்கன்னா கூடுதலாக இருக்கும். தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா தாளிப்பு கரண்டி வச்சாச்சு. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் சேர்த்துட்டேன். எண்ணெய் சூடான பிறகு கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு உளுத்தம்பருப்பை சேர்த்துக்கிறேன். நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகும் உளுந்த பொரிஞ்சு வந்த பிறகு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இது கூடவே 3 வரமிளகாவையும் சேர்த்துக்கலாம். தாளிப்பை சட்னியில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. ரொம்பவே சிம்பிளான டேஸ்டியான பீர்க்கங்காய் துவையல் பார்த்திங்கன்னா ரெடி பண்ணியாச்சு. இது இட்லி, தோசை, சாதத்தோடலாம் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.